friends, welcome to my channel. இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா chow chow gravy பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. ரெசிபி தரோம்னாங்க செஞ்சு பாருங்க நீங்க. chow chow gravy பண்றதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு chow chow எடுத்து கட் பண்ணிருக்கேன். அதிலே ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். பாத்துக்கங்க. அத குக்கர்ல போட்டுறலாம். அடுப்பை பத்த வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் கடலை பருப்பும் பச்சை பயிரும் ஊற வச்சிருக்கேன் வாஷ் பண்ணி. இது தண்ணியோட போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் சால்ட் போட்டோம். இப்போ தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்படி கிண்டி விட்டுருங்க. 5 விசில் வச்சுக்கலாம். நல்லா கொலைய 5 விசில் ஆயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இப்படி இருக்கும் பாருங்க. இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் இப்படி மசிச்சிட்டோம். லைட்டாக மசிச்சாலே போதும் நம்மளுக்கு. ஏன்னா இந்த மாதிரி காய்கறிலாம் தெரியணும் உங்களுக்கு. அதனால் லைட்டாக மசிச்சா போதும். பருப்பு கொஞ்சம் கடைஞ்ச மாதிரி. தேவையான அளவு எண்ணெய் காஞ்சவொடனே கொஞ்சோண்டு சீரகம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். வெங்காயம் வதக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கினோன்னா தக்காளி நல்லா வதக்கி வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகும். மசாலா போட போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், கொஞ்சம் போல் மஞ்சத்தூள். இப்போ இதை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். மசாலா போட்டு 2 நிமிஷம் குக் பண்ணிட்டோம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு பச்சை வாசனை போகணுன்றதுக்காக மசாலா குக் ஆகட்டும். இப்படி கிண்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்சதை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்சதை இப்படி போட்டு இப்படி கலந்து விடுங்க. சிம் பண்ணி வச்சுக்கோங்க கேஸை. இப்போ நல்லா கொஞ்சம் குக் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம குக் பண்ணிகிட்டு இருக்கோம். கை விடாமல் கிண்டிட்டுருங்க. வச்சுட்டு போயிட்டீங்கன்னா பருப்பு அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும் ஒரு 5 மினிட்ஸு. இப்போ இந்த கிரேவிக்கான சால்ட்டு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம தால் வேக வைக்கும்போது சால்ட்டு போட்டு தான் வேக வச்சோம். வெறும் வெங்காயம் தக்காளிக்கு மட்டும்தான் சால்ட்டு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். கிண்டி விடுங்க. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பிளேட்டிங் பார்த்துடலாம். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், Subscribe பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.